அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட் தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியகம் முன்னெடுக்கும் தொன்மை பேசுவோம் 79வது நிகழ்வு. ஒவ்வொரு காரிக்கிழமையும் முன்னெடுக்கப்படும் நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மாணவ மாணவியர், பேராசிரியர் மற்றும் ஆய்வாளர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த கிழமை தமிழக சுற்றுலா ஒரு பார்வை என்ற தலைப்பில் இணை பேராசிரியர் மற்றும் துறை தலைவர், சுற்றுலாவியல் துறை, அரசு கலைக்கல்லூரி முனைவர் ஆசு விஜய் ஆனந்த ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். ஐயா அவர்களுக்கு வணக்கம். தொடக்க உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் நிறுவனர் இயக்குனர் அறிவன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலான நட்புக்குரியவர், எங்களுடைய மிக நெருக்கமான அன்புக்கும் மதிப்புக்கும் உரியவர், ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. என்னுடைய கல்லூரி ஆசிரியர் பணி காலங்களில் ஒரு துருதுருப்பான, ஒரு செயல்பாட்டு வீறுமை கொண்ட, ஆழங்கால் பொருந்திய செயற்பாட்டாளர். எங்களுக்கெல்லாம் மிக நெருங்கிய நண்பராக மட்டுமல்லாமல் இடிப்பாறை அல்லாத ஏமரா மன்னன் என்று சொல்வார்களே திருக்குறளில், அதை போல பல நிலைகளில் இதை செய்யக்கூடாது, இதை ஏன் செய்கிறீர்கள் என்று அழுத்தம் திருத்தமாக அரசியல் படி உரைக்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரியவர். மிகச்சிறந்த பண்பாளர். விருந்தோம்பலில் இவரை போல ஒருவரை நான் இதுவரையில் கண்டதில்லை என்றே சொல்ல முடியும். குமரி மாவட்டத்துக்கு சொந்தக்காரர், நல்ல தமிழ் அன்பர், எப்பொழுதும் ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு ஆழமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர். அவருடைய நட்பு எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஊக்கம் என்று சொல்லலாம். சுற்றுலாத்துறையில் 10 ஆண்டுகள் என்று சொல்வார்களே, 13 ஆண்டுகள், டிகேட் என்று ஆங்கிலத்தில், அதை போல 20 ஆண்டுகளுக்கு மேலாக உழைத்து வரக்கூடியவர். அவருடைய செயல்பாடுகள் மிக வியப்பிற்குரியன. மிகப்பெரிய நிலைகளை எல்லாம் அவர் அடைய வேண்டும். அவருடைய உரையை கேட்க அனைவரும் ஆவலாக உள்ளோம். ஐயா, நீங்கள் தங்களுடைய உரையை தொடங்கலாம் ஐயா. நன்றி ஐயா. ஐயா, தங்களின் உரையினை தொடங்கலாங்க ஐயா. ஆடிபிள் கேக்குதுங்களா? கேக்குதுங்க. அனைவருக்கும் வணக்கம். திரு அறிவன் அவர்களுடன் நான் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் உடன் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்பொழுதுதான் எனது சுற்றுலா குறித்த எனது ஆய்வை தொடங்கி, அப்பொழுதுதான் எனது ஆய்வட்டை ஆய்வை முடித்து நான் வெயிட்டிங் ஃபார் ரிசல்ட் பண்ணிட்டு இருந்தேன். மிகச்சிறந்த நண்பர். அவர் வாழ்ந்த காலத்தில் நான் வாழ்கிறேன் என்று சொல்வது எனக்கு பெருமை. அதுதான் உண்மை ஆக்சுவலா. ஏன்னா அவரோட டெடிக்கேஷன்லாம் எனக்கு அதில் சிறு துளி கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனை கொண்டவர் திரு அறிவன் அவர்கள். அவரோட வேண்டுகோளுக்கு எனக்கு நம்ம நேற்று தான் திடீர்னு கேட்டால் நாளைக்கு பண்ண முடியுமான்னு நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணது இருந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டைம் எனக்கு பத்தாதனால ஒரு ஷார்ட்டாக கொஞ்சம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் இதை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த ப்ரெசன்டேஷன் நம்ம அப்படியே போயிடலாங்களா? நீங்கள் அந்த மேடம் இந்த இது மட்டும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க மேடம்.
எஸ். அதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி சொல்லிடுறேங்க. முனைவர் ஆசு விஜயான உதவி பேராசிரியர், அரசு கலைக்கல்லூரி, உடுமலைப்பேட்டை. 2011 முதல் இந்த கல்லூரியில் சுற்றுலாவியல் துறை பேராசிரியராகவும் துறை தலைவராகவும் பணியாற்றி வருகின்றேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஜி மட்டும்தான் இருக்குது, யூஜி இல்லை. ஸோ எங்களுக்கு கம்பல்சரி இங்கிலீஷ் அப்படிங்கிறதுனால அவரை போல என்னால் முழுமையான தமிழில் பேச முடியல. அது தயவுசெய்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். ஆனால் நெக்ஸ்ட் பேருங்க. சுற்றுலா பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஆக்சுவலாக டெஃபினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, டூரிசம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது, சுற்றுலா அப்படி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த டூரிசம் இஸ் த ஃபினாமினா அண்ட் ரிலேஷன்ஷிப் அரைசிங் ஃப்ரம் தி ட்ராவல் and stay and non-residents insofar as they do not lead to permanent residence and are not connected with any earning activities. They should not be less than 24 hours. ஆக்சுவலாக நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்க வேண்டும். எந்தவித தொழில் அல்லது ஏர்னிங் ஆக்டிவிட்டிஸ் எதுலையும் இன்வால்வ் ஆகக்கூடாது. நாட் லெஸ் தேன் 24 hours we have to stay that in the particular area. இதை தான் நம்ம டூரிசம் அண்ட் டூரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் நம்ம கொடுக்குறோம். மேடம் நெக்ஸ்ட். தென் டூரிசத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசிக் காம்போனன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒன் டிரான்ஸ்போர்ட், தென் செகண்ட் ஒன் அட்ராக்ஷன், தென் தேர்ட் ஒன் அகாமடேஷன்ஸ். இந்த மூணையும் தான் நம்ம வந்து பேசிக் 3 காம்போனன்ட்ஸ் இன் டூரிசம் இண்டஸ்ட்ரி. சுற்றுலாவோட முக்கியமான 3 தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட், அட்ராக்ஷன் அண்ட் அகாமடேஷன். டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க உண்டுமானா, ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர், இஃப் யூ வாண்ட் டு ட்ராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர்னா, transport, that is a very important one. Without transport industry, we cannot move from one place to another. அதுதான் ஒரு இது. ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் முக்கியமான ஒன்று. ஸோ அது ஒரு பேசிக் காம்போனண்ட்டாக நம்ம அதை இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்கிறோம். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட், அட்ராக்ஷன். the particular area that should attract more number of tourists. நமக்கு அது ஒரு அந்த இடத்துக்கு போனால் இட் இஸ் ஏ ரெமம்பரன்ஸ். அது திருப்பி நம்ம நினைவூட்டுதல் கூடிய ஒரு இடமா இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்த வெகு நாட்களுக்கு வந்து நம்ம ஒரு சுற்றுலா தலமாக அதை கொண்டு போக முடியும். அதுதான். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா பேசிக் காம்போனன்ட்ஸ். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுங்களா? 5 நிமிடங்கய்யா. தென் அகாமடேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அகாமடேஷன் நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு மனிதனோட தேவை வந்து நம்ம எங்கே போனாலும் தங்குறதுக்கு மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளால வந்து அந்த இடத்துல 24 hours நம்ம செலவழிக்க முடியும். ஸோ அதுதான் இந்த பேசிக் காம்போனன்ட்ஸில் நம்ம 3 கொடுத்துட்றோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிரான்ஸ்போர்ட், செகண்ட் ஒன் அட்ராக்ஷன் அண்ட் தேர்ட் ஒன் அகாமடேஷன். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் சைடு இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் டூரிசம். இந்த பேசிக் காம்போனன்ட்ஸில் வாட் ஆர் த திங்ஸ் இன்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து pleasant weather, then scenic attraction, historical and cultural factors, then accessibility, then amenities and hospitality. And the pleasing weather and climate அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம நேச்சுரல், ஃபார் எக்ஸாம்பிள் if you are visiting ஊட்டி ஆர் கொடைக்கானல், வாட் எவர் மேபி, இப்போ நம்ம அங்கே போகணுன்னு உண்டுமான என்னென்ன மெயின் ரீசன் பார்த்தா வெதர் தான், வெதர் அண்ட் கிளைமேட் கண்டிஷன்ஸ். ஸோ அது ஒரு one of the element. Then scenic attractions, natural sceneries, beaches. So it is a scenic attractions, one kind of element for promoting tourism in the particular area. Then third one, historical and cultural factors. The historical places and the cultural things are more attract tool for promoting tourism in the particular area. Then accessibility. The accessibility means how we can reach some destinations.
இப்போ ஆக்சுவலி நமக்கு ரூட் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்த வந்து ஈஸியாக ப்ரமோட் பண்ண முடியும். லார்ஜ் நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் வந்து அங்கே ரீச் ஆகணும் உண்டுமானா அங்கே என்ன இருக்கணும்னு ஆக்சசிபிலிட்டி நம்ம போகிற வழித்தடங்கள் ஈஸியாக ரீச் ஆகிற மாதிரி இருந்தால் easily we can grow tourism in the particular area. Then amenities, basic amenities, what are the things we want for human being for a day, that's a basic amenities. Then hospitality. The hospitality அப்படிங்கிறது how we receive the guest. ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அல்லது ஒரு லாட்ஜ் தங்குறோம், அங்க நமக்கு ரிசீவிங் நல்லா ரிசீவ் பண்ணாங்க மட்டும்தான், அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ் இருந்தால் மட்டும்தான் you can visit the particular place. So these are the elements of tourism. Okay, then we can go to the next slide. Eighth one, the attractions பேர்ல மேடம் ஒன்னு ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த பேருங்க. ஸோ அட்ராக்ஷன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, ஸோ தீஸ் ஆர் த பிக்சர்ஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 4 பிக்சர்ஸில் பார்க்கும்போதே இது நம்ம என்ன இடங்கிறது நம்ம ஈஸியாக வி கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. ஸோ அந்த அளவுக்கு என்ன இருக்கு, இட்ஸ் அ மெமரபிள் திங் இன் அவர் மைண்ட். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன். தென் ஒன் வந்து இட்ஸ் மெரினா பீச், பீச் ஏரியா. That one is Madurai temple, lotus temples, lotus tanks சொல்றீங்க, மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள். தென் ஷோர் டெம்பிள்ஸ். ஸோ இதுதான் நம்ம அட்ராக்ஷன் சொல்றோம். இமேஜை பார்த்த உடனேயே நம்ம அது என்ன இடம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க, அந்த இமேஜை நம்ம மனசில் நிற்கிற மாதிரி அந்த இடம் இருந்தால் மட்டும்தான் இன் ஃபியூச்சர் வந்து நம்ம என்ன செய்ய முடியும்னா மோர் நம்பர் ஆஃப் டூரிஸ்ட் நம்ம என்ன செய்யலாம், அட்ராக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிருங்க மேடம். ஸோ இந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இது வந்து ராமேஸ்வரம் அந்த வராண்டா நம்ம சொல்லுவோம், இவ்வளோ நீளமான வராண்டா வச்சு உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு லாங் வராண்டா இட்ஸ் இன் ராமநாத சுவாமி டெம்பிள் இன் ராமேஸ்வரம். திஸ் இஸ் கீழே இருக்கிறதும் அது சேம் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னை வேளாங்கண்ணி டெம்பிள், அப்புறம் நாகூர் தர்கா. ஸோ தீஸ் ஆர் த one kind of attractions places in Tamil Nadu. சரிங்களா? Then next pages, next step. நம்ம அந்த சீனிக் அட்ராக்ஷன்ஸ் சொன்னா பாத்தீங்களா, நம்ம அந்த ஹில் ஸ்டேஷன்ஸ், கிளைமேட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மேல உள்ளது இந்த ஊட்டி அந்த ரயில்வேஸோட அந்த போட்டோ, இது வந்து இந்த பொட்டானிக்கல் கார்டனோட வியூ. ஸோ தீஸ் ஆர் ஆல் அட்ராக்ஷன்ஸ். இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா அட்ராக்ஷன்ஸ் சொல்றோம் இந்த இதுல. மேடம் அடுத்தது பேருங்களா? தென் ரைட், ஓகே. இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டூரிஸ்ட் சைட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம 5 வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க யுனெஸ்கோ. யுனெஸ்கோ அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல், சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன்ஸ். இந்த யுனெஸ்கோ தமிழ்நாடை பொறுத்தவரையில் 5 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து மகாபலிபுரம், இந்த குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ். மகாபலிபுரத்தில் என்னெல்லாம் மானுமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது அது ஒன்று. தென் தஞ்சாவூர் பெரிய கோயில், தஞ்சாவூர் பிக் டெம்பிள் இருக்கு இல்லைங்களா, அது ஒன்று. தென் பிரகதீஸ்வரர் டெம்பிள் இன் கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ அது ஒரு ஒன் கைண்ட் ஆஃப் பெரிய அட்ராக்ஷன் அது ஒன்று. தென் அறிவட்டீஸ்வரர் டெம்பிள் இன் தரசுராம், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல தரசுராம் டெம்பிள். அது இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்ட் ஸ்கல்ப்சர்ஸ் அதில் வந்து அவங்க தே ஆர் வெரி ஃபெமிலியர் ஒன். தென் நீல்கிரி மவுண்டன் ரயில்வேஸ், அந்த என்எம்ஆர் அப்படி சொல்லுவோம் நம்ம, அது நீலகிரி மவுண்டன்ஸ். இது எல்லாமே இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் மானுமெண்ட் இன் தமிழ்நாடுன்னு சொல்லி யுனெஸ்கோ தே டிக்ளேர்டு, தே அனௌன்ஸ்டு அஸ் எ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ். இப்போ நம்ம டான்ஜூர் டெம்பிள் பார்த்தேன்னு பார்த்தீங்களா மேடம், அதே இருக்கட்டுங்க. இப்போ தஞ்சாவூர் டெம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்ட் ஒர்க்கு, அதோட இந்த கோபுரம் நம்ம பார்த்தீங்கன்னா அதை நம்ம 3 பிரிக்கலாம், சோழா, சேரா அண்ட் பாண்டியா அப்படி பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சேராவோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்ட் ஒர்க்னா பேஸ்ட் ஆன் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா வுடன் ஆர்கிடெக்டாக தான் இருக்கும் எல்லாமே. அவன் வந்து வுடன் ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்க தே ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் மாதிரி. அங்கே ஸ்டோன்ஸு அதிகம் கிடையாது, எல்லாமே வுட் கார்விங்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து சேராஸ் நம்ம சொல்லிடலாம். அண்ட் பல்லவாஸ் அண்ட் சோழா அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கார்விங், ஸ்டோன் கல்ச்சர்ஸ் நிறைய இருக்கு. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள்
தஞ்சாவூர் பிக் டெம்பிள் எடுத்துக்கிட்டீங்க உண்டுமானா அப்படி ஒரு அருமையான அவ்வளோ ஒவ்வொரு சின்ன சின்ன சிலைகளோட சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நுண்ணியமாக நுணுக்கத்தோட வடிவமைச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் அது அந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல வந்தது. அப்போ அதில் இன்னும் நம்ம முக்கியமாக பார்க்கறது என்ன உண்டுமானா தாஞ்சூர் டெம்பிளோட அந்த கோபுரம்ஸ் பார்த்தீங்கன்னா சோழாவோட ஆர்கிடெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லா இதுவுமே நல்ல உயர்ந்த கோபுரங்களாக இருக்கும். மேலே உள்ள அந்த உயர்ந்த மேல அந்த இது கோபுரம் கலசம் வைப்போம் இல்லையா, அந்த ஸ்டோன் மட்டுமே 88 டன் அது அந்த ஆக்சுவலா. ஸோ அதை எப்படி அவங்க மேலே கொண்டு போனாங்கிறது இன்னைக்கும் இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி பிக் கொஸ்டின் தேஞ்சூர் டெம்பிளை பொறுத்தவரையில். ஸோ அதே மாதிரி தேஞ்சூரை சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த வித மலையோ பாறைகளோ எதுவுமே கிடையாது. இவ்வளோ பெரிய பாறை கற்களை கொண்டு வந்து அந்த இடத்துல அவர் செஞ்சிருக்கிறோம்னா சோழாவோட அந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்ட் ஒர்க்கு நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம மகாபலிபுரம் ஷோர் டெம்பிள், அதுவும் அதே மாதிரி தான் பல்லாவாவோட அந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்ட் ஒர்க்கு, இந்த அர்ஜுனன் தபஸ், அது போக அதில் உள்ள சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாறையில் அவ்வளோ தெளிவாக அவ்வளோ ரொம்ப அக்யூரேட்டாக அதை இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நமக்கு இன்னும் ஒரு பெருமை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி தான் தரிசனம் டெம்பிள், அதுவும் அவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்ட் நம்ம வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. அது வேற மாதிரி இருக்கும், இது வேற, ஒவ்வொன்றையும் தனித்தனி நம்ம கையில் வந்து நரம்பு நம்ம கோவம் போது நரம்பு எந்த அளவுக்கு வீரியமா வருமோ அதை வரைக்கும் தெளிவா இந்த பரசுராம் டெம்பிள்ல நம்ம அந்த உள்ள சிலைகளை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேடம் அடுத்து நெக்ஸ்ட் போயிருங்க, அந்த அட்ராக்ஷன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா. யா திஸ் கொடைக்கானல் நான் சொன்னேன்ல, அட்ராக்ஷன்ஸ்ல இந்த சீனிக் பியூட்டி, வெதர் கண்டிஷன்ஸு, இது எல்லாமே அதை நம்ம ஊட்டி அண்ட் கொடைக்கானல் ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கலாம். இதில் நம்ம தமிழ்நாடு சுற்றுலா அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இதை எடுத்துக்கலாம். நம்ம அடுத்தது போயிருங்க. யா இப்போ இது பார்த்தீங்கன்னா செட்டிநாடு அவங்களோட வீடு பேலஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட ஃபோட்டோஸு. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட வராண்டாஸு, அதோட பில்லர்ஸு, அதோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்ட் ஒர்க்கு, அதேமாரி செட்டிநாடு வீட்டில் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் டோர் இன்ஷியல் அந்த முதன்மை நிலக்கதவு சொல்லுவோம் இல்லையா, அந்த கதவு, அந்த கதவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்கும். அவ்வளோ ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்ட் ஒர்க்கு அதில் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிநாடு அதை அந்த 2-3 பேலஸை நம்ம ஃப்ரீயாக விசிட் பண்ணலாம். அங்கே எல்லாமே இட்ஸ் அவைலபிள். அதை நம்ம அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வென்டிலேஷன், அதுதான் மெயின் ரீசன். இப்போ அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா எல்லா ரூமும் காத்தோட்டமாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். நீங்கள் டே டைமில் எந்த மின் விளக்கோ எதுவுமே போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு அவங்க வென்டிலேஷன் அவ்வளோ நல்லா இருக்கும், லைட்டிங்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இப்படி ஒவ்வொரு ரூம் எல்லாமே. ஸோ அதுதான் அந்த செட்டிநாடு அந்த பேலஸ், செட்டிநாடு வீடோட பெரிய இது ஒரு கைண்ட் ஆஃப் பெரிய அட்ராக்ஷன் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த இதில். நெக்ஸ்ட் போயிருங்க. பீச் டூரிசம். இப்போ பீச் டூரிசம் இஸ் அதுவும் அதே மாதிரி தான். இதில் வந்து நீங்கள் டூரிசம் ஏன் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் ஒன்லி இண்டஸ்ட்ரி, வி நீட் நாட் டு இன்வெஸ்ட் மோர் மணி. நீங்கள் பெரிய மணி எதுவுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியாச்சுன்னு உண்டுமானா அந்த ரிட்டர்ன்ஸ் தானாக வந்துட்டே இருக்கும். அந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் போதுமானது. இப்போ அந்த கிளைமேட் கண்டிஷன்ஸோ வெதரோ எதுவுமே, ஈவன் இந்த பீச்சில் வேவ்ஸோ எதுவுமே நம்ம கிரியேட் பண்ணுறதில்ல, எல்லாமே இருக்குது. நம்ம அப்படியே காட்டிக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். அதனால தான் இன்னைக்கும் டூரிசம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது ஈவன் தோ அண்டர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், நீங்கள் டெவலப் நேஷன்ஸ் விட்டுருங்க, டெவலப்பிங் நேஷன்ஸ் விட்டுருங்க, இன்னும் கீழ்மட்டத்தில் இன்னும் வளர முடியாத நிலையில் உள்ள நாடுகள் கூட ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஓகே, யூரோப் கண்ட்ரிஸ் ஓகே, இந்தியா லெவல் ஓகே, பட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் டே டு டே லைஃப் தேர் இன்னைக்கு அவங்க போராட்டி தான் இருக்காங்க. ஆனாலும் தேர் வாண்ட் டு வெரி ஈகர் டு ப்ரமோட் டூரிசம் பிகாஸ் ஆஃப் வி நீட் நாட் டு இன்வெஸ்ட் நத்திங். நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை அப்படி காட்டி நம்ம என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக டூரிசத்தை ப்ரமோட் பண்ண முடியும்.
ஸோ பீச் டூரிசம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி எடுத்துக்கோங்க, இந்த புதுச்சேரி எடுத்துக்கோங்க, மற்றபடி மகாபலிபுரம் எல்லாம் மெரினா பீச் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ பீச் வச்சு நம்ம அந்த டூரிசம் வந்து இட்ஸ் அ ஃப்ளெக்சிங் மேனர். நீங்கள் எது கூட வேணாலும் டூரிசத்தை என்ன செஞ்சுக்கலாங்க, ஈஸியாக போய் அடாப்ட் பண்ண முடியும். நீங்கள் எதுக்கு போகிறீங்களோ அதுக்கு கூட நீங்கள் டூரிசத்தை ஈஸியாக சேர்த்துக்கலாம். பீச்சுக்கு போனீங்கன்னா பீச் டூரிசம், மவுண்டன்ஸ் போனால் மவுண்டன் டூரிசம், ரிவர் போனால் ரிவர் டூரிசம், இப்படி நம்ம என்ன டூரிசத்து கூட எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணுறதுனால அது மட்டும்தான் எவ்ரி டே இந்த டூரிஸ்ட் இஸ் க்ரோயிங். அதோட அந்த இண்டஸ்ட்ரி வந்து நல்லா வளர்ந்துட்டே இருக்குது. மேடம் நெக்ஸ்ட் மேடம். மெடிக்கல் டூரிசம். ஸோ இப்போ இன்னைக்குள்ள பெரிய கரண்ட் சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் டூரிசம் தான். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் இஸ் மெடிக்கல் ஹப்பாக நம்ம சொல்லலாம். நீங்கள் சென்னை எடுத்துக்கிட்டாலும் சரி, கோயம்புத்தூர் சரி, அவ்வளோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் A1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெவலப்டு நேஷன்ஸில் என்ன ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குதோ, என்ன டெக்னாலஜி தே ஆர் யூஸிங்கோ, the same technology, same things they are adopting and they are implementing in Chennai and Coimbatore. So the medical tourism is one of the booming industry. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் பார்க்கலாம், கோயம்புத்தூர்ல ஈஸியாக பார்க்க முடியும். நிறைய ஃபாரினர்ஸ் வந்து இங்கே வந்து they are getting treatment. புரியுதுங்களா? ஏன்னா கம்பேர் டு டெவலப்ட் நேஷன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் டெக்னாலஜி, சேம் ட்ரீட்மெண்ட், அதில் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/3 கூட ஆகாது. நீங்கள் ஃபார் ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு பைபாஸ் சர்ஜரி அப்படி பண்ணணுமானா, இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் 3 to 4 lakhsக்குள்ள நல்லபடியாக ஈஸியாக பண்ண முடியும். இதே இது நீங்கள் டெவலப் நேஷன்ஸ் பண்ணி 15 lakhs 20 lakhs அந்த மாதிரி ஆயிடுது. ஸோ அவங்க சிம்பிளி தே கம்மிங் சென்னை அண்ட் கோயம்புத்தூர் தே டேக்கிங் ட்ரீட்மெண்ட். இன்னைக்கு வந்து மெடிக்கல் டூரிசம் வந்து நல்ல பூமிங்காக இருக்குது. நம்ம கேரளா பார்த்தீங்கன்னா அவங்க ஆயுர்வேதிக் அதை வச்சுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு போயிட்டு இருக்குது. ஸோ அதை வந்து இந்த மெடிக்கல் டூரிசம் வந்து இப்போ கரண்ட் சினாரியோவில் நல்லாவே வளர்ந்துட்டு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு என்ன ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்குது. நம்மலாம் மேலே எட்டி பார்த்துட்டு இருக்கணும், இதில் போக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. ஃபாரினர்ஸ் வந்து அங்கே ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மெடிக்கல் டூரிசம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. இட்ஸ் டேக்கிங் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்த 4th place in India. They are getting a fourth place in promoting medical tourism. Madam, next period. Then sports tourism. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இவ்வளோ தூரம் ஏன் நம்ம ஈஸியாக ப்ரொமோட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிசம் ஏன் இந்த அளவுக்கு டெவலப் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, தீஸ் ஆர் த ரீசன்ஸ். நான் சொன்னேன்ல, சிம்பிளி இட்ஸ் அ ஃப்ளெக்சி மேனர், வி கேன் அடாப்ட், அதை அப்படியே ஏற்றுக்கும் அந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால தான் நம்ம இது பண்ணுறோம். இப்போ நம்ம சென்னையில் செஸ் நடக்குதுன்னு வைங்களேன், ஏன் அதை செஸ்ஸை நம்ம எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை நம்ம வாங்குறதுக்கு தமிழ்நாடு அரசு முனைப்போடு செயல்பட்டு தான் அதை வாங்குச்சு. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, டோட்டல் ஃபோக்கஸு சென்னை மேலே வந்துருச்சு. அந்த செஸ் காம்படிஷனில் வேர்ல்டோட டோட்டல் ஃபோக்கஸ் வந்து சென்னையில் வந்துருச்சு. இப்போ இதனால என்னன்னா, டூரிசம் பேஸ்டு ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பயன்படுறாங்க. நம்ம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை மெயினாக பண்ணுறோம் அப்படின்னு உண்டுமானா, அதை வச்சு எத்தனையோ இண்டஸ்ட்ரீஸ் ரன் ஆகுது. நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, ஒலிம்பிக் கேம் நடக்குது, ஸோ இதை நம்ம பண்ணுறாங்க அப்படின்னு உண்டுமானா, இப்போ நம்ம ஒலிம்பிக் கேமுக்கு நம்ம கேட்டிருக்கிறோம், நாங்கள் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு. ஸோ இப்போ இது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு உண்டுமானா, த்ரூ அவுட் த வேர்ல்டு, உலகமே மொத்தமாக நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு ஈஸியான விஷயத்த பை ப்ரொமோட்டிங் ஸ்போர்ட்ஸ் டூரிசம். ஸ்போர்ட்ஸ் நம்ம பண்ணுற முடியும், என்ன செய்யலாம், டூரிசத்தை ப்ரமோட் பண்ண முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸ் வழியாகவும் என்ன செய்யலாம், நம்ம ஈஸியாக ப்ரொமோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். தென் நெக்ஸ்ட் மேடம். எஸ், ஈகோ டூரிசம். இது நம்ம இது கரண்ட்ல இப்போ அடுத்த ஒரு இது இப்போ என்னன்னா, டூரிசம் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சரி, தமிழ்நாடும் சரி, அந்த நம்ம ஒரு சேச்சுரேஷன் லெவல் நம்ம ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக சேச்சுரேஷன் லெவலில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டு நீங்கள் கிராஃப் போட்டுருக்கீங்களா, ஒரு சர்டன் லெவலுக்கு மேலே அது போகாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம க்ரோத் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு உண்டுமானா, அது கீழே போகாமல் இருக்குன்னா ஜஸ்ட் வி வாண்ட் டு மெயின்டைன் தட். அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, வாட் இஸ் த மெயின் ப்ராப்ளம் இஸ் இக்காலஜி.
ecology, deforestation, mass tourism, these are the things. ஸோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரி நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். டூரிசம் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையில் இட்ஸ் லைக் அட்டாமிக் பாம். நான் ஏன் தப்பா நினச்சிக்க வேண்டாம் தயவு செய்து. ஏன் அந்த ஒரு அட்டாமிக் எனர்ஜியில் என்ன அளவுக்கு ஒரு பவர் இருக்குதோ தட்ஸ் சேம் பவர் இட்ஸ் ஹேவிங் இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி. ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக டீல் பண்ணால் மட்டும்தான் டூரிசத்தை ஒரு சர்டன் பீரியடுக்கு சர்டன் லெவலில் வந்து ப்ரொமோட் பண்ண முடியும். இல்லைன்னா சிக்கலாயிரும். ஸோ இந்த ஈகோ டூரிசம் இஸ் a new concept and definition in the industry, promoting tourism friendly with the environment. That's the main concept of ecotourism. So promoting tourism friendly with environment அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் we want to promote tourism at the same time the same importance for giving for the ecology and environment. ஆக்சுவலாக நம்ம என்ன நினைக்கிறோம், டூரிசம் நம்ம போகிறோம், ஜாலியாக இருந்தோம், வந்துடுறோம், நம்ம அங்கே போய் என்ன பண்ணுறோம் அதை பற்றி நம்ம we are not taking care, இனிமே எதுவுமே இல்லை. பட் அதே இது அவேர்னஸ் கொடுத்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னு இருந்தால் லாங் டேர்முக்கு அந்த இடத்த என்ன செய்ய முடியும், நம்மளால நல்லாவே பண்ண முடியும். நம்ம தமிழ்நாடு லெவலில் இப்போதான் ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம். இன்னும் பெரிய ஈகோ ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பெரிய அளவில் இல்லை. அட் தி சேம் டைம் நம்மளோட நியர் நெய்பர் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா கேரளா, அவங்கெல்லாம் சிம்பிளா அழகா எல்லாருமே தே ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தி ப்ரொமோட்டிங் அண்ட் சேஃப் கார்டிங் தி என்வரான்மெண்ட். அதுதான் நம்ம டூரிசத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, it is the revenue, we are getting some more thing, whatever may be, but at the same time we are not giving importance for the save our earth, save our environment. அதுதான். ஸோ அதுதான் இந்த ஈகோ டூரிசத்தோட மெயின் கான்செப்ட், இந்த ப்ரமோட்டிங் டூரிசம் ஃப்ரெண்ட்லி வித் என்வரான்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இன் சதர்ன் இந்தியா ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் ஈகோ ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மலான்னு சொல்லிட்டு இட்ஸ் இன் கேரளா. அவங்க தே ஆர் ப்ரொமோட்டிங் எக்கோ டூரிசம் இன் தி பர்டிகுலர் ஏரியா. இந்த தென்மலா அப்படின்னு இந்த பிளேசஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தே ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் டூரிசம். ஒரு எல்லாம் நீங்கள் இந்த பிரிட்ஜ் எடுத்துக்கிட்டாலும் சரி அல்லது ஒரு ஹவுஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாமே என்ன செய்வாங்கன்னா தெர் இஸ் நோ ஆர்டிஃபிஷியல் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அங்கே காங்கிரீட் பில்டிங்கோ அல்லது வேற எதுவுமே இருக்காது. ஒரு பிரிட்ஜஸ் இருந்தாலும் அதை பேம்பூல பண்ணியிருப்பாங்க. அந்த நெயில்ஸ் கூட ஈவன் நெயில்ஸ் வரைக்கும் என்னன்னா ஆணி அடிக்க மாட்டாங்க, மூங்கிலே ஆணி மாதிரி செஞ்சு அதே பேஸ்ட் பண்ணி அதை தான் கொண்டு போங்க. ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியும்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் அப்பான் மோர் ஆக்சுவலி மினிமம் நாட் லெஸ் தேன் 95%. 95% இயற்கையாகவே என்ன கிடைக்குதோ அதை வச்சு அதை ப்ரொமோட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஏரியாவை டெவலப் பண்ணுவாங்க. தட் இஸ் கால் ஈகோ டூரிசம். சரிங்களா? ஸோ இதுதான் இன்றையோட இது. அது இல்லாம நம்ம நிறைய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நான் வேணா கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லிடுறேன். நீங்க கன்னியாகுமரின்னு எடுத்துக்கிட்டீங்க உண்டுமானா அங்க வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிழா ஸ்டாச்சு, விவேகானந்த ராக் மெமோரியல், காந்தி மண்டபம் அண்ட் ஸ்ரீ தானுமலை சுவாமி டெம்பிள். இதை நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கலாம். திருநெல்வேலி பார்த்துக்கிட்டீங்கன்னா நெல்லையப்ப டெம்பிள், கிருஷ்ணாபுரம் டெம்பிள், களக்காடு முன்னந்துறை டைகர் ரிசர்வ், கூத்தாங்குளம் பேர்ட் சாங்சுரி, இது திருநெல்வேலியில நீங்க சொல்லிக்கலாம். தென் புதுக்கோட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்தன்னவாசல், குடுமியான்மலை கல்வெட்டுகள். இந்த சித்தன்னவாசல் வந்து ஜெயின் மாங்ஸ் அவங்களோட இது. தென் கடலூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நடராஜர் டெம்பிள் இருக்குது. தென் பிச்சாவரம் அந்த மாங்குரோவ் ஃபாரஸ்ட் இருக்குது. இது கடலூர் மாவட்டம். உதகமண்டலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊட்டி லேக் இருக்குது. தென் மவுண்டன் ரயில்வேஸ், இந்த பொட்டானிக்கல் கார்டன், இந்த போட் ஜெட்டி, ரோஸ் கார்டன், பைக்காரா லேக்கு, தொட்டபெட்டா, டால்ஃபின் நோஸ், சிம்ஸ் பார்க், குன்னூர், இதை நம்ம ஊட்டியில் எடுத்துக்கலாம். திருவண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா அந்த அருணாச்சலேஸ்வர் டெம்பிள், அது அந்த கிரிவலம், அது வந்து இட்ஸ் அ ஃபேமஸ் ஒன். திருச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம், சமயபுரம் டெம்பிள், திருவானைக்காவல் அண்ட் முக்கொம்பு, இந்த பிளேஸ் எடுத்துக்கலாம். என் மதுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனாட்சி அம்மன் டெம்பிள், அழகர் கோவில், திருப்பரங்குன்றம், திருமலை நாயக்கர் மஹால், இதை நம்ம சொல்லிக்கலாம். மகாபலிபுரம் போயிட்டீங்கன்னா ஷோ டெம்பிள், பைரோதாஸ், அர்ஜுனாஸ் ரினவுன்ஸ், கிருஷ்ணாஸ் பட்டர்பால், இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். இப்படி நம்ம ஒரு நான் இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணல, ஓரளவு கொஞ்சம் முக்கியமான இடங்கள்லாம் நம்ம கவர் பண்ணி தீஸ் ஆர் த
டூரிஸ்ட் பிளேசஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். மேடம் நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிருங்களா? யா ரைட். இப்போ நம்ம தமிழ்நாடு டூரிசம் அப்படின்னு பார்த்தாலும் இன்டர்நேஷனல் லெவலில் சம் ஆர்கனைசேஷன்ஸ் தேர். ஸோ இவங்க தான் வேர்ல்டு வைட் தே ஆர் ப்ரொமோட்டிங் ஹெல்பிங் டு ப்ரொமோட் டூரிசம். இந்த வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைசேஷன்ஸ் ஒன்று இருக்குது. இட் ஸ்டார்டட் இன் த இயர் ஆஃப் 1975. The headquarters of the WTO is Madrid, Spain. Then IATA, the International Air Transport Association, its headquarters in Montreal, Canada, started in the year of 1945. ICAO, International Civil Aviation Organization, its headquarters in Montreal, Canada, started in the year of 1947. Then PATA, Pacific Air Transport Association, headquarters in Thailand, started in the year of 1951. It is some of the important international level organization for tourism industry. Madam, next slide. Yeah, right. But the top 10 countries in the world, அப்படின்னு பார்த்தீங்கன்னா for the more than 30 years, பார்த்தீங்கன்னா France, they are getting first place. France, they are permanently they are sitting in the first place. அதை எப்பவுமே அதை முடியல, அந்த அளவுக்கு France வந்து they are getting first place. Then Spain, United States, China, Italy, Turkey, Mexico, Thailand, Germany, and United Kingdom. These are the 10 countries, top 10 countries in the promoting tourism. Madam, next. So this is the normal news I got. இது போன வருஷம் இருந்தது. சுற்றுலா பயணி வருகை தேசிய அளவில் தமிழகம் முதலிடம் அப்படின்னு சொல்லிட்டு, இது உண்மையிலே இது தமிழகத்துக்கு ஒரு பெருமை படக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டூரிசம்ங்கிறது தனியாக ஒரு கேபினட் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்குன்னு ஃபண்டு தனியாக அலாக்கேட் ஆகுது, தனியாக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆனாலும் எனக்கு ஒரு பெரிய குறை என்னன்னா, கம்பேர்ட் டு கேரளா நம்ம அந்த அளவுக்கு இன்னும் டெவலப் ஆகலை. நம்மளை விட ஒரு சிறிய ஒரு இடம், சிறிய ஒரு மாநிலம், ஆனால் அவங்க வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரி அந்த ஒரு கேப்ஷன் வச்சு எவ்வளவோ பயங்கரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அதை நம்ம திருப்பியும் நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிறது, அதுக்காகண்டி நம்ம டே டு டே நம்ம நிறைய இதை ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பிளான்ஸ் நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்குறோம். நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் ஆட்சியர் வளாகத்தில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சுற்றுலா அலுவலர், மாவட்ட சுற்றுலா அலுவலர் அவர் கூட ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. நம்ம போய் நம்மளோட கருத்துக்கள் நிறையவற்றை அங்கே பதிவு பண்ணியிருக்கிறோம். அதோட ஃபோட்டோஸ் கூட நான் ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைய தமிழக சுற்றுலாவின் நிலைமை, சரிங்களா? தென் மேடம் நெக்ஸ்ட் ஸ்லைட். So this is one of the very big question in front of us. Why we have to promote tourism? எதனால நம்ம டூரிசத்தை ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா, this is the only industry this is the only industry we can get more remuneration than other industry. மற்ற இண்டஸ்ட்ரியை விட நம்ம என்ன செய்யலாம், அதிகமாக பயன்பெறப்படக்கூடிய இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா டூரிசம் தான். ஏன்னா ஒரு பிளேஸ் டூரிசம் ஸ்பாட் அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னு ஒன்று, என்னெல்லாம் வசதி கிடைக்குங்கிறது நம்ம கற்பனையில நினைச்சு பார்க்க முடியாத ஒன்று. ஃபார் ஃபைன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஊட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. இப்போ ஊட்டியில் அவைலபிளாக இருக்கிற எல்லாமே கீழே கோயம்புத்தூர்ல கிடைக்குமாங்கிறது தெரியாது, சென்னையில் கிடைக்குமாங்கிறது தெரியாது. ஆனால் வாட் ஆர் தி திங்ஸ் ஆர் அவைலபிள் இன் தி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், த சேம் திங் இட் இஸ் அவைலபிள் இன் தி ஊட்டி. ஸோ இதுதான் இப்போ ஊட்டி எங்கே இவ்வளோ பேர் மலைக்கு மேலே அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லா வசதியும் இருக்குது. நீங்கள் ரோடு பார்த்தீங்கன்னா ரோடு, ஹோட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ், அக்காமடேஷன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டு, எல்லா கம்பெனிஸோட காரு, அதோட சர்வீஸு சென்டரு, ஹாஸ்பிட்டல்ஸு, எவ்ரி திங் இஸ் அவைலபிள் இன் ஊட்டி. நிறைய ரிசர்ச் சென்டர்ஸ் அங்கே இருக்குது. இதெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் டூரிசம் தான். இப்போ ஊட்டி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டூரிசம் இல்லைன்னா ஊட்டி கிடையாது, ஊட்டி இல்லைன்னா டூரிசம் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு என்னது இன்டர்லிங்க் ஆகிடுது. ஸோ அதுதான் நம்ம கிவிங் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் டூரிசம் இன் தி பர்டிகுலர் ஏரியா. ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பெனிஃபிட்ஸு, எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன், ஏரியா டெவலப்மெண்ட், இன்டர்நேஷ்னல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் வேர்ல்ட் பீஸ், கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்.
இதையெல்லாம் என்னது ஒரு சேர கிடைக்குது எது, ஒரு இடத்த நம்ம சுற்றுலாத்தலமாக அறிவிச்சு நம்ம டிக்ளேர் பண்ணும்போது தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் வி ஆர் கெட்டிங் பை ப்ரமோட்டிங் டூரிசம். சரிங்களா மேடம்? எஸ், தீஸ் ஆர் த திங்ஸ். இதை நம்ம ஒரு தமிழ்நாடு ஒரு குறிய என எனக்கு இந்த டைம் ஆக்சுவலாக பத்தாது. இது நல்லா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எடுக்கணும்னா எனக்கு மினிமம் ஒரு 1 வீக் ஆகணும். 1 வீக் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸு ஒரு வீடியோஸ் கூட ஆட் பண்ணி நம்ம இன்னும் காட்ட முடியும். ஆனால் நமக்கு நேற்று சொல்லி நம்ம உடனே நம்ம அவர் சொல்ல நான் மீறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் உடனடியாக நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதில் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது டிஸ்கஷன் பண்ணணும்னா we can go for discussion. நன்றிங்க ஐயா. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. நான் ஆர் முத்துக்கரன் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா, அந்த அட்வென்ச்சர் டூரிசம் அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? அட்வென்ச்சர் டூரிசம்ங்களா? ஆமாம் ஐயா. ரைட், ஓகே ஓகே, நான் சொல்லிடுறேங்க. இப்போ அட்வென்ச்சர் டூரிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் ராஃப்டிங், இந்த ஸ்லைடிங், அந்த பேராஷூட் கிளைடிங், இந்த இதுதான் நம்ம அட்வென்ச்சர் டூரிசம் சொல்கிறோம். அல்லது அட்வென்ச்சர் இந்த ட்ரெக்கிங் போகிறோம், இது ஒரு அட்வென்ச்சர் டூரிசமாக சொல்கிறோம். இந்த அட்வென்ச்சர் டூரிசம் ஏன் ஈஸியாக ப்ரமோட் பண்ண முடியாது உண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பெருசாக வருது. ஏன்னா அந்த சேஃப்டி ப்ரிகாஷனுங்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? நம்ம அட்வென்ச்சராக நான் செய்யும்போது அதே ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த அட்வென்ச்சர் டூரிசம் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் நிறைய இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிட்டு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நல்லா இருக்குன்னு உண்டுமானா ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், அந்த அட்வென்ச்சர் டூரிசம் பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம ப்ரமோட் பண்ண முடியும். அதுதான் இந்த அட்வென்ச்சர் டூரிசம் சார். ஓகேங்கய்யா, தேங்க்யூங்கய்யா, தேங்க்யூங்கய்யா. அதே மாதிரியா இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டூரிசம் சம்மந்தப்பட்ட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் வளர்ச்சி ஏற்பட்டிருக்காங்கய்யா தமிழ்நாட்டில். கண்டிப்பாங்க. ஆக்சுவலாக நானே டூரிசம் பிஹெச்டி முடித்த பிறகு டூரிசம் பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், பட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி எனக்கு சரியாக தெரியல, ஒரு சிற்றறிவு மட்டும்தான் இருந்தது. ஸோ அதுக்காண்டி நான் 1 இயர் கோர்ஸ் தனியாகவே பண்ணேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஹோட்டல்னா என்ன, அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஹோட்டல் பார்த்தீங்கன்னா 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அதை 4ஆக டிவைட் பண்ணலாம். ஃப்ரண்ட் ஆஃபீஸு, ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, ஹவுஸ் கீப்பிங் அண்டு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த 4ம் சேர்ந்தால் மட்டும்தான் ஹோட்டல் டிபார்ட்மெண்ட்டை நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ ஹோட்டல்ஸ் ஒன்று இல்லைன்னு உண்டுமானா டூரிசத்தை நம்ம ப்ரொமோட் பண்ண முடியாது. நீங்கள் டூரிஸ்ட் ஏரியாலேயே ஃபுல்லாகவே நம்ம இருக்க முடியாது. ஸோ அக்காமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் வேணும், ஃபுட்டு வேணும். ஸோ இந்த 2 கம்பைண்டாக க்ரோத் ஆனால் மட்டும்தான் டூரிசத்தை லாங் டேர்முக்கு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ப்ரொமோட் பண்ண முடியும். ஸோ அதனால நல்ல க்ரோத் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம அந்த அயோத்தி ராமர் டெம்பிள் கட்டின பிறகு நிறைய இன்டர்நேஷனல் குரூப்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் அங்கே உடனே லேண்டை வாங்கி ஹோட்டல்ஸ் கட்ட ஆரம்பிச்சாச்சு இப்போவே. புரியுதுங்களா? ஐடிசியில் நிறைய எம்ஓயு போட்டு நல்லா பக்காவாக ஹோட்டல்ஸ் கட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 1 or 2 இயர்ஸ்க்குள்ள அது எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடும். ஸோ அதனால இன்னைக்கும் டூரிசம் இண்டஸ்ட்ரி கூட ஹோட்டல் இண்டஸ்ட்ரியும் சேர்ந்து பயணிச்சுட்டு தான் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஹலோ ஹலோ, தேங்க்யூங்கய்யா, தேங்க்யூங்கய்யா, நன்றிங்க, சரி. நன்றிங்க. ரைட். ஐயா நன்றிங்க வணக்கம். ஐயா. வணக்கம் மேடம், சொல்லுங்க. நான் முனைவர் மேனகா எத்திராஜ் கல்லூரியிலேருந்து பேசுறேங்க ஐயா. மிக சரிங்க. சிறப்பான உரைங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு இந்த பெருந்தொற்று காலத்துல எல்லா துறைகளுமே பாதிக்கப்பட்டது இல்லைங்க ஐயா, அதுல ஆமா. சுற்றுலாத்துறை ஒண்ணு. இப்போ ஆமா. மீண்டும் வரதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும், எடுக்கிறது இப்போ ஓரளவு அதுல இருந்து மீண்டு வந்துட்டோமா, அதை பத்தி உங்க கருத்து என்னங்க ஐயா? இப்போ இந்த அந்த பெருந்தொற்றுல பெரும்பான்மையா அதிகமா பாதிக்கப்பட்ட இண்டஸ்ட்ரியில டூரிசம் இண்டஸ்ட்ரி ஒண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்டாப் பண்ணது டூரிசம் இண்டஸ்ட்ரி மட்டும்தான். எல்லா ஃப்ளைட்டையும் கேன்சல் பண்ணாங்க டோட்டலா. இந்த ஃப்ளைட்ஸ் ஸ்டாப் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்டர்நேஷனல் லெவல் டூரிசம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும். தென் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலே சரி, ஸ்டேட் லெவலே சரி, எல்லா டிரான்ஸ்போர்ட்டும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் அந்த பேசிக் எலிமெண்ட்ஸ், பேசிக் அமெனிட்டிஸ் பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட் இஸ் கெட்டிங் ஃபர்ஸ்ட் பிளேஸ். இந்த டிரான்ஸ்போர்ட்டை நம்ம ஸ்டாப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டூரிசம் இண்டஸ்ட்ரி வைண்ட் அப் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதில் இன்னும் இப்போ தான் மீண்டு வந்துட்டு இருக்கிறோம், நம்ம இல்லைன்னு சொல்லலை.
ரொம்ப பெருமையான அதிக பாதிப்புக்குள்ளான இண்டஸ்ட்ரியில டூரிசம் இண்டஸ்ட்ரியும் ஒன்று. முதன்மையா பாதிக்கப்பட்டதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் அந்த இதுல இருந்தது. பட் இப்ப நம்ம மீண்டும் வந்துட்டோம். இப்போ இது போன்ற நிகழ்வை நம்ம யாருமே பார்த்ததில்லை. ஏன்னா இது ஒரு நான் தான் சொன்னேன், இட் இஸ் அட்டாமிக் எனர்ஜி. நீங்க இந்த நோய் வந்து பரவக்கூடாது, ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது அப்படின்னா இமிடியேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஹேவ் டு ஸ்டாப் ஃப்ளைட்ஸ். எல்லா ஃப்ளைட்ஸ் எல்லா டெர்மினல்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒன்று பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வர முடிஞ்சுது அவங்களால. சரிங்களா? அதனால தான் அதை நம்ம இப்போ அதை மீண்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்னும் முழுமையா மீண்டுச்சான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லலாம். மோர் தென் 80% ஓரளவு நல்லா மீண்டு வந்தாச்சுங்க. நன்றிங்க. சரிங்க. நன்றிங்கம்மா. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. மீண்டும் மன்னிக்கணும். இப்போ இதுல டிப்ளமா கோர்ஸ் நம்ம சுற்றுலாவியல்ல பண்ணணும்னா என்னங்க ஐயா பண்ணலாம், எங்க பண்ணலாம்? அதுக்கான வாய்ப்புகள் நம்ம இப்ப வேலை செஞ்சுக்கிட்டே பண்ணும்போது எங்கங்க ஐயா பண்ணலாம்? இப்போ கரஸ்பாண்டன்ஸ் ஸ்கூல்ஸ் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கு, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் இருக்குதுங்க சுற்றுலா சம்பந்தமான படிப்பு. தென் அது போக டிஎன்யூ இருக்குல்ல, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, அதுலேயும் சுற்றுலா சம்பந்தமான படிப்புகள் இருக்குது. இந்திரா காந்தி ஓப்பன் யூனிவர்சிட்டிலையும் சுற்றுலா சம்பந்தமான படிப்புகள் இருக்குங்க. ஸோ நீங்கள் அதில் டிப்ளமோ கோர்ஸும் இருக்குது, யூஜி கோர்ஸ் இருக்குது, பிஜி கோர்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றிங்கய்யா. சரி. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். நிறைவு பகுதிக்கு போயிடலாங்க ஐயா. நன்றி உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியக படம்ப பிரிவின் பொறுப்பாளர் அவர்களை அழைக்கின்றேன். வணக்கம். மிக சிறப்பான உரை ஐயா. சுற்றுலா என்றால் என்ன என்பதில் தொடங்கி பல அரிய செய்திகளை அனைவருக்கும் நன்கு புரியும் வண்ணம் எடுத்துரைத்தது சிறப்பிற்குரியது. அதற்கு எமது நிறுவனம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இக்கருத்தரங்கத்தில் பங்கு பெற்று தங்கள் ஐயங்களை தெளிவுபடுத்தி கொண்ட அனைவருக்கும் தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காரிக்கிழமை வேறு ஒரு சிறப்பு தலைப்புடன் கருத்தரங்கில் இணைவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.